சிவானி, என்னம்மா போனையே நாலு புறா பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணு கட்டு போயிட போகுது பாப்பா. அப்பா இந்த லாஸ்ட் ஒன் இத பாரு. அண்ணே வண்டியை நிறுத்துனே. என்னாச்சு? அட வண்டியை நிறுத்துனே. அண்ணே வானே பானிபூரி சாப்பிடலாம். அட வேற ஏதாவது சாப்பிடலாம்ப்பா. டெய்லி அதிகம் சாப்பிட்டா அசிடிட்டி வரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. சரியா? ப்ளீஸ்ண்ணே வானே. நீ வேறடா. சரி வா. சரி வா போலாம். நீங்க வேணா போங்க, நான் வரல. தோனி வாமா, நீங்க சாப்பிடுங்கம்மா. தோனியா அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. பக்கா. அப்ப சரி, நான் உனக்காக சாட் வாங்கிட்டு வரேன். அது சாப்பிடுறியா? ஓகே. சரி. தம்பி இந்தப்பா, நல்லா இருந்தது. என்ன இருந்தாலும் இந்த பானிபூரி தான் டாப் டிஷ் இல்லை? இது குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. இது அவளோட ஃபேவரட். தோனி எங்க போயிட்டா? தோனி போ அங்க எங்கேயாவது சரி. தம்பி ஒரு சின்ன பொண்ணு வண்டியில் உட்காந்துருந்தா பாத்தீங்களா? வணக்கம் நண்பர்களே, நான் தான் அனுப் சோனி, உங்களுடைய கிரைம் பேட்ரோலுக்கான பிளாக் ஹெட்லைன்ஸோட ஹோஸ்ட். நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 10 வயசான சின்ன பொண்ணு கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள எங்க போயிட்டா? அவங்க அப்பா, அம்மா, சித்தப்பா எல்லாரும் அவளை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. ஆனா எங்க தேடியும் குழந்தை கிடைக்கல. வேற வழி இல்லாம அது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுச்சு. தேடுதல் வேட்டையில போலீஸும் தீவிரமா இறங்குனாங்க. ஆனா இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்க எத்தனை இடத்துல எத்தனை பேர் காணா போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சின்ன பசங்கலாம் எங்கதான் காணாம போறாங்கன்னு யாருக்கும் தெரியல. நீ இன்னுமா ரெடி ஆகல? நீ ஸ்கூல் போக வேண்டாமா? நான் வரல. எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல. வாய் மூடு. என்ன பண்ற? சீக்கிரம் வா, பேக் பிடி. இங்க நின்னா இப்படிதான் லிப்ஸ்டிக் போட்டுட்டே இருப்ப. வா. அக்கா சோனா, இங்க பாரு, இவங்க தான் நம்மளோட அம்மா. அப்புறம் ரூப்ஸ்ரீயோட அக்கா இருக்கால, அர்ச்சனா, அது மாதிரி நான் தான் உனக்கு அக்கா. சரியா? அழகா உள்ள கூட்டிட்டு போ. சரி போடி. ஹே லக்ஷ்மி, என்ன பண்ற நீ? ஒரு பறவைக்கு சரகு உடைஞ்சு போச்சு, இன்னொரு பறவை பறக்க துடிக்குது. எப்படி நீ தொழில் பண்ணுவ? அப்புறம் இது கஸ்டமர் வர நேரமாச்சே. நீ போய் உன் வேலைய பாரு. நீ எப்படி போனி பண்றன்னு பாக்குற. என்கிட்ட என்னோட அஞ்சனா இருக்கா, நிறைய பணம் சம்பாதிக்கிறா. புரிஞ்சுதா? எங்க கிட்ட இருக்கால, தாசிகளோட ராணி என்னோட ரூப்ஸ்ரீ. இந்த வருஷம் இவ்வளவுதான் நான் சமர்ப்பணம் பண்றேன். இங்க வாமா, உனக்கு ஒரு கருப்பு மச்சம் வைக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணு பற்றக்கூடாதுல்ல. அஞ்சனா உள்ள போ. இவங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. போ. சரி நீங்க போங்க. அஞ்சனா, இன்னைக்கு நீ ரெடி ஆயிட்டியா இல்லையா? கஸ்டமர் ஏற்கனவே வந்தாச்சு. பங்களால மலையேறி இறங்கினதுக்கு அப்புறம் ராத்திரி வருவான், தாசியோட விளையாட வருவான். சரி, இன்னையோட 10 நாள் ஆச்சு. என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். போட்டோவையும் சர்க்குலேட் பண்ணிட்டோம், எல்லா இன்ஃபார்மர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். உங்க பொண்ணு கூடிய சீக்கிரமே கிடைச்சிருவா. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ நினைச்சாலே கவலையா இருக்கு. அட பிரபாத சாரிகா, இந்த பொண்ணு நிஜமாவே ஸ்பெஷல் தான். ஓ,
உனக்கு அதிர்ஷ்டம் தான் போ. இவதான் உன்னோட அதிர்ஷ்ட தேவதை. வாமா வாமா, உனக்கு உன்னோட அதிர்ஷ்டத்துக்கான இன்ஜெக்ஷனை போட்டு விடுறேன். வா வா வா. ஏய் என்ன இல்ல இல்லன்னு கத்துற. அந்த ரூப்ஸ்ரீ அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு பொம்பளை ஆயிட்டா. ஆனா இவ என்னடானா இவ உடம்பு கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இருடி. ஏய் உன்ன ஏய் வெளிய வாடி. வெளிய வா, வெளிய வான்னு சொல்றல. என்ன கோவப்படுத்தாத, முதல்ல வெளிய வா. அட என்னம்மா நீ காலையில தானே அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட. இப்படி சும்மா சும்மா போட்டுட்டே இருந்தனா அப்புறம் அவ செத்துருவா. ஏச்சி வாயை மூடு. செத்தா சாகட்டும். நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? போய் உன் வேலையை பாருடி, இல்லனா உன்னை கொன்னு போட்டுருவேன். நீ வா வாடி. சித்தி, அப்படிலாம் கட்டாயப்படுத்தாதீங்க. அவளுக்கு தொழில கத்து கொடுங்க. ஹர்ஷு, ஏய் செல்லம், நீ எங்க போயிட்ட? நான் இங்க தான் இருந்தேன்ப்பா. ஏய் தள்ளி போடி. ஏங்க வா. என்னடா ஓசிக்கெல்லாம் இங்க எவ்வளவு அனுபவிக்க முடியாது, புரியுதா? கஸ்டமரை கொண்டு வந்திருக்கேன் சித்தி. அட முதல்லயே சொல்ல வேண்டியதானே. உள்ள வாங்கண்ணே. இவரை உள்ள கூட்டிட்டு போ. போங்க சார். வாங்க சார். வாடியே ராஜகுமாரி, வா வா வா. அட சார், எல்லாரும் இங்க பாருங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்களோட ராஜகுமாரி ரெடி ஆயிட்டா பாருங்க. இங்க பாருங்க, சும்மா சக்கா சக்குன்னு ரெடி ஆயிட்டால. தாசி சுகம் கொடுக்க தயாராயிட்டா. வாடா செல்லம், உள்ள போ. போமா. சொல்றதை கவனமா கேளுங்க. அந்த பொண்ணுக்கு மலைக்கோயில் தேவதையோட ஆசீர்வாதம் இருக்கு. அட என்ன சார் யோசிக்கிறீங்க? விலைய சொல்லுங்க. விலைய கேளுங்க. எவ்வளவு பணம்? சார் அவ இன்னும் கண்ணி கழியாத பொண்ணு. முழுசா அவளுக்கு 50,000 வேணும். 50,000மா? அட 50,000 ஒரு பெரிய மேட்டரா? மால் எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல? பின்ன என்ன? யாரு அடுத்து யாரு கேட்க போறா? இங்க பாருப்பா, நாங்க டிராவலர்ஸ், சேட்டுச்சி கிடையாது. கொஞ்சம் பார்த்து சொல்லு. அதுக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன். இவனாவது கொடுத்து வச்சவன் வருவான். அவன் தான் என் ராஜகுமாரிய முதல்ல பாப்பான். அந்த அளவுல நம்ம கிட்ட பணம் இல்லமா. ஆனா இல்லனா எடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டேரு. நான் அவளை ஃப்ரீயாலாம் கொடுக்கறதா இல்ல. சரி, அவளை விட்டு தள்ளு. உள்ள ஒருத்தி உட்காந்துருக்கால, அவளுக்கு என்ன ரேட்டு? அடே நாசமா போனவனே, அவ ஒண்ணு தாசி இல்லடா. பொண்ணு வேணும்னா பணம் எடுத்துட்டு வா, இல்லனா எடுத்து காலி பண்ணு. பணம் இல்லாம வந்துட்டோம். பேரை சொல்லு, ஊரை சொல்லுன்னு. சரிதா போடா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இத பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா இருப்பீங்கல்ல. ஆனா இந்த ஊரே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த மாதிரி தான் இங்க ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. சுத்தி பார்க்க ஜனங்க நிறைய பேர் வருவாங்க. ஈவினிங் பொழுது சாஞ்ச உடனே பாலியல் தொழில் அமோகமா நடக்கும். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இல்ல. சுகத்துக்காக பணத்தை இங்க அள்ளி கொட்டுவாங்க. பழங்காலத்துல இப்படிப்பட்ட தாசிகளை மரியாதையா பார்த்து தட்சணை கொடுக்கிற காலெல்லாம் போயிடுச்சு. காலம் மாற மாற மக்களுடைய வாழ்க்கை முறைகளும் மாறிடுச்சு. இந்த சமுதாயம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தாசி என்கிற பெயர்ல உடல் வியாபாரம், பாலியல் தொழில கொடிகட்டி பறக்குறாங்க. ஆனா இங்க இந்த பெயர்ல இந்த குற்றங்கள் மட்டும்தான் நடக்குதா, இல்ல இந்த குற்ற செயல்களுக்கு பின்னாடி வேற ஏதாவது பின்னணி இருக்கா? அட பாப்பா, எந்திரிமா எந்திரி. யாரு என்னன்னே தெரியல. காலையில இருந்து இங்கதான் படுத்திருக்கா. காலையில இருந்தே கிடக்கு. ஆமா, நான் காலையில கிளீன் பண்ண வரும்போது தான் தெரிஞ்சது. தள்ளுங்க தள்ளுங்க, வாங்க இந்த பக்கம் வாங்க, எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. யாருப்பா முதல்ல இந்த குழந்தைய பார்த்தது? சார், நான் தான் பார்த்தேன். இந்த பொண்ணு இந்த இடத்த சேர்ந்தவ இல்லை. நான் எல்லார்கிட்டயுமே கேட்டேன், யாருக்குமே இந்த பொண்ணு அடையாளம் தெரியல. சார், குழந்தையோட முகத்தை வச்சு பார்க்கும்போது பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. இங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாப் வேற இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி சார் நடந்தது? யாரோ குழந்தைய கொண்டுட்டு இங்க ரோட்ல போட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூலா நடந்து போயிருக்கான். ஆனால் சார், இந்த மாதிரி பொண்ணை பற்றின கம்ப்ளைண்ட் எதுவும் இது வரைக்கும் நம்ம ஸ்டேஷனுக்கு வரல சார்.
ஒருவேளை வேற ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்னு விசாரிக்கிறேன் சார். இதோ பாருங்க சார், ஒரு பையன் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே பாருங்க, அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துட்டா. சார் அந்த பொண்ணு ஏற்கனவே செத்துட்டா போல இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி போங்க. அப்போ டைம் என்னன்னு பாருப்பா. ராத்திரி 10:30 மணி சார். இது வேற ஒரு சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் சார். இந்த ஃபுட்டேஜில் அந்த பையன் பஸ்ஸில் உட்காந்து வந்தது தான் தெரியுது. இந்த பஸ் பக்கத்து டவுனுக்கு தானே போகுது? ரைட் சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஊர் லோக்கல் போலீஸ் அப்படிங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அந்த கில்லரை உடனே பிடிச்சாகணும். ஒரு சின்ன குழந்தைய கொண்டுட்டு இருக்கான், அவனை விடவே கூடாதியா. அந்த வீட்ல இருந்து அந்த பொண்ணை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுதா? எதுவும் தெரியல சார். அக்கம் பக்கம் ஏரியாவில் குழந்தைய பற்றி விசாரிச்சுட்டு தான் சார் இருக்கோம். ஆனால் யாருக்குமே அந்த பொண்ணை தெரியல சார். சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. அந்த குழந்தையோட போட்டோகிராஃபை பக்கத்து ஸ்டேஷனுக்குலாம் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணிடுங்க. எஸ் சார். ஆனால் அந்த குழந்தையோட மேட்ச் ஆகிற மாதிரி எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் வரல சார். அப்படின்னா அந்த குழந்தை அக்கம் பக்கத்து ஏரியாவை சேர்ந்த பொண்ணாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, மகாராஷ்டிரா போலீஸோட வெப்சைட்டை பாருங்க. என்ன மிஸ்ஸிங் செக்ஷனில் ப்ரொஃபைலை ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்க. சார் இது அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். 10 வயசு பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்களா? சார் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கூட தான் இருந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு தடவை இல்ல பல தடவை ரேப் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூனும் நடந்திருக்கு. என்னம்மா இது? அது மட்டும் இல்லாம மரணத்துக்கு காரணம் ரேப்போட ட்ராமா, பிளட் லாஸ், இன்ஜெக்ஷன் ஓவர் டோஸ் வேற போட்டிருக்காங்க. சார் இதில் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட மரணம் 9லேருந்து 12க்குள்ளே நடந்திருக்கு. ஆனால் குழந்தையோட பாடி நமக்கு அடுத்த நாள் தான் கிடச்சிருக்கு. அதோட அந்த பையன் அந்த குழந்தையோட பாடியை கடைக்கு பின்னாடி வந்து போட்டான்ல. ஆனா மிருகங்களுக்கு போடுற அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனை இந்த குழந்தைக்கு யாரு எதுக்காக போட்டிருக்காங்க? சார் எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை தாசி காலனியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலியல் தொழில் பண்றவங்க இருக்கிற இடமா சார்? அவங்க தான் இந்த வயசுக்கு வராத பொண்ணுங்களுக்கெல்லாம் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்து பாலியல் தொழிலை இறக்கி விட்டுருவாங்க சார். என்ன ஓப்பனா நடக்குதா? நமக்கு தெரியும், ஆனா ஒன்றும் பண்ண முடியல சார். போலீஸ் பல தடவை ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணாங்க சார். நம்மளும் பல தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் சார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்துடுது. இது பெரிய ஆளுங்களோட விஷயம் சார். கடைசியில் என்ன ஆச்சு? இப்போ நாம தான் கண் கூட பாக்குறோமே, 10 வயசு சின்ன பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்க, கொன்னு போட்டுருக்கானுங்க. அதுவும் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல. இதுக்கு யாரு பொறுப்பு? நம்ம தானே. அந்த காலனிக்கான சர்ச் வாரண்ட் உடனே ரெடி பண்ணுங்க. யார் வீட்ல இருந்து அந்த சிரஞ்சு கிடைச்சதோ கண்டிப்பா அவன் தான் கொலைகாரனா இருப்பான். எந்தெந்த வீடு? சார் இந்த ஏரியாவில் 2 வீடு இருக்குது. வீட்டுக்கு வெளியில் பொம்மையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க சார். அது அந்த வீட்டுக்கான அடையாளம் சார், பாலியல் தொழிலுக்கானது. இன்னும் 2 வீடு பின்னாடி தெருவில் இருக்குது. இதோ இந்த வீடு ஒன்று சார், திறந்தா சார் இருக்கு. நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க, வாங்க. என்ன 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 பண்றீங்க? இங்க பாருங்க சார், போலீஸ்க்கு புதுசா வந்திருக்கீங்களா என்ன? யூனிஃபார்ம் போட்ட யாரும் இங்க வரக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, எங்க கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு. இந்த வாரண்ட் கீரண்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. கிளம்புங்க முதல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைங்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ அந்த பக்கம் போமா, போய் பாரு. வெளியில இருந்து பொம்பளைங்க யாரும் உள்ள போக முடியாது. எங்களை தள்ளி விட்டுட்டு போக பாத்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாங்க தான் சொல்றோம்ல, கிளம்புங்க. போக முடியாது. யாரையும் நாங்க உள்ள விட மாட்டோம். ஃபோன் பண்ணு சீக்கிரம். போ, பின்னாடி போ. கைய விடுங்க. வர முடியாது உங்களால. போங்க. எங்க கைய விடுங்க. கைய விடுங்க. போங்க. பின்னாடி போங்க. தள்ளி நில்லு. எங்க காலனிக்குள்ள எவ்வளவு தைரியம் தான் நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. என்ன நாடகம் இதெல்லாம்? இது விளையாட்டும் இல்ல, நான் விளையாடவும் இல்ல. முதல்ல எங்க இருந்து கிளம்பு சொல்றேன்ல. எங்க கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு, நாங்க தேடி ஆகணும். என்ன சொல்றாங்க இந்த ஆள்? என்ன சொல்றான்னு உங்க யாருக்காவது புரியுதா? எங்களுக்கு அதெல்லாம் புரியாது. முதல்ல கிளம்புங்க சொல்றேன்ல. வழி மறைக்காதீங்க, நாங்க தேடி ஆகணும். சார் ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இப்போ நீங்க மட்டும் இங்க இருந்து போகல, நான் இந்த பெட்ரோலை என் மேல ஊத்திக்கிட்டு கொளுத்திக்க வச்சிட்டேன். நாடகத்தை நிறுத்துமா, போமா அப்படி. என்ன பண்ற இந்த பொம்பளை? புடிமா போ. அட சார், எதுக்காக இங்க நிக்கிறீங்க? இங்க இருந்து போயிடுங்க. இந்தாமா வத்தி போட்டி 10 வச்சுக்க, கொளுத்திக்க. போ. நிறுத்துங்கம்மா. சார் நம்ம இங்கிருந்து போயிடலாம் சார், பிரச்சனை பெருசாகுது. அப்புறம் பார்த்துக்கலாம் சார். இந்த மாதிரி சமுதாயம் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவங்க இல்ல. காவல்துறை யூனிஃபார்ம்ல இருக்கும் போது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். கட்டுப்பாடுகளை மீற முடியாதுன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சுதான் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு காவல்துறைக்கு நல்லாவே தெரியும்.
நேரடியா சில விஷயங்களை செய்ய முடியாத சூழ்நிலையில காவல்துறை எப்பவுமே அன்அபிஷியலா சில வேலைகளை செஞ்சுதான் ஆகணும். அதுவும் காக்கி சட்டை இல்லாம தான். பெரிய பெரிய குற்றவாளிகளுக்கு இது தெரியும், தப்பிக்க முடியாத சூழ்நிலை வரும்னு. இந்த ஜனங்களுக்கு தெரியும் காவல்துறை யூனிஃபார்ம் இல்லாம வந்தாங்கன்னா அப்போ நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி. இந்த குழந்தைய பார்த்தீங்களா? இல்லை சார், இந்த பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணெல்லாம் இல்லை. சரி, இவனை? இல்ல சார். தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டீங்க. உங்களை பத்தி நல்லாவே தெரியும்ல. இந்த 3 குழந்தைகளுக்கும் நீங்க இன்ஜெக்ஷன் போடுறீங்கல்ல? அட என்ன சார் நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளுக்கு போய் போடுவோமா? அந்த குழந்தை உன் பொண்ணாமா? அட ஆமா சார், என் பொண்ணு தான். உங்க யாருக்குமே அந்த மூஞ்சி ஒத்து போலையே. அட என்ன சார் நீங்க, இவங்க அப்பா எங்கெல்லாம் போய் ஊர் சுத்துறாருன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஓ, நீங்க செய்யற வேலைக்கெல்லாம் எண்டு கார்டு போடுற இருங்க. இந்த தொழில் நிறுத்திட்டு மரியாதையா போயிடுங்க. வாங்கப்பா போலாம். இன்ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுங்க. அந்த பொண்ணு, இந்த ஆளு, இவங்களுக்குலாம் இந்த குடும்பத்துக்குள்ள என்ன சம்பந்தம் பாருங்க. போலீஸுக்கு இந்த பெண் குழந்தைகள் அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த பொண்ணு குஜராத்ல இருந்து இந்த பலான ஏரியா மகாராஷ்டிராக்கு எப்படி வந்து சேர்ந்தா? இந்த சின்ன பிஞ்சு குழந்தைய கொண்டவன் யாரு? இப்போ என்ன? அப்போ உனக்கு ஆனந்தே தெரியாது. தெரியாது. நீ பொய் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்க. சார், பொய் சொல்லாம வேற என்னதான் சார் பண்றது? அத்தனை பேர் முன்னாடி நான் எப்படி சார் உங்ககிட்ட சொல்றது? அந்த பையன் இருக்கால ஆனந்த், அவன் என் பொண்ணை பார்க்க அடிக்கடி இங்க வந்து போவான். கடைசியில் அவன் ஒரு நாள் என் பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அந்த பையன் வெப்பன்ஸ் விற்கிறவன், அதோட ரேபிஸ்ட் கூட. அட கடவுளே, இப்போ என் பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? அட கடவுளே, அவன் எங்க தங்கியிருக்கான்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அதானே தெரியல சார். இந்த மாதிரி ஆளுங்க நிரந்தரமா ஒரு இடத்துல தங்குவாங்களா? இந்த குழந்தையோட போட்டோ பாரு. அவன் இந்த குழந்தையோட எப்பயாவது வந்திருக்கானா? இல்ல சார், இது வரைக்கும் இந்த பொண்ணை நான் இங்க பார்த்ததே இல்ல. ஆனந்த் கூடயும் நான் இந்த குழந்தைய பார்க்கல. ஏற்கனவே என் பொண்ணை காணும், நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன் சார். கவலைப்படாத, கடவுள் நமக்கு ஒரு வழி காட்டுவாரு. சரியா? நல்லா இருக்கல்ல? சரி வா, இன்னைக்கு இவ்வளோதான். நாளைக்கு இன்னும் பணம் எடுத்துட்டு வா, நான் காட்டுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் காட்டு. எல்லாத்தையும் பார்க்க போறியா? நாளைக்கு தான் பார்ப்ப. நாளைக்கு காட்டுறேன் போ. சோனாவுக்கும் அதை காட்டேன். அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? நீ என்ன காரியம் பண்ண? இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லு மாத்திரே. ஓகே, நான் கான்ஸ்டபிள் அனுப்புகிறேன், நீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு. ஓகே, நான் செக் பண்ணிக்கிறேன். சார், டோலாப்பூரில் ஆனந்த் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு சார். அவன் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா சார். சார், அந்த பொண்ணு ஹேமாவோட பொண்ணு. சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் அந்த பொண்ணை அந்த இடத்துல கொண்டு போய் விடும்போது அவ உயிரோடு தான் இருந்தா சார். என்னாச்சு நான் சொல்லட்டா? அந்த பிஞ்சு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்க, அப்புறம் ரேப் பண்ணிருக்க, அதனால அவ இறந்துட்டா. பயந்து போய் கடைக்கு பின்னாடி தூக்கி போட்டு ஓடிட்டல. சொல்றேன். இல்ல சார், நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணல. அந்த பொண்ணுக்கு நான் இன்ஜெக்ஷனே போடல சார். சார், அந்த இன்ஜெக்ஷனை ஏமாவும் யுவராஜ் தான் போடுவாங்க. பசங்க அவங்க கஸ்டடியில தான் சார் இருப்பாங்க. அப்ப எதுக்காக அவளை கூட்டிட்டு வந்த? தூக்கிட்டு வரல சார், தீபாவளி தான் என்கிட்ட கூட்டிட்டு வந்தா சார். ஆக்சுவலி நான் அவளை யுவராஜ் ஹேமா கிட்ட இருந்து காப்பாத்த நினைச்சேன். அக்கா, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், காப்பாத்துங்கக்கா.
பாப்பா எந்திரி. அதுக்கப்புறம் நான் அவளை என் கூட கூட்டிக்கிட்டு ஆனந்த் கிட்ட போனேன். தீபாவளி, ஆனந்த், நீ எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்த? ஆனந்த் இவ அழுதுட்டு இருந்தா, அம்மா கிட்ட போகணும்னா. இப்ப அவ அம்மாவை நான் எங்க போய் தேடுறது? ஆனந்த், இவளை கோவில்ல இல்லனா ஏதாச்சும் அநாத ஆசிரமத்துல விட்டுறியா? இவ இங்கே இருந்தானா அப்புறம் என்ன மாதிரியே ஆயிடுவா. வேலை பேசி வித்துருவாங்க. சரி, இங்க பாரு, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறது சரி வராது. நீ ஒரு வேலை பண்ணு, கொலாபூருக்கு கிளம்பிடு. அதான் அந்த அட்ரஸ் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் விட்டுரு. ஓகேவா? ஓகே சார். இதெல்லாம் நீ சொல்றதுதான். நீ தைரியமா சொல்ல வேண்டியது தானே, விக்கிறதுக்காக அவளை தூக்கிட்டு வந்துட்டேன்னு. சார், நான் தீபாவளி கூட எங்கேயாவது ஓடி போயிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். தீபாவளி ஒரு வேலை குழந்தை விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இல்ல இல்ல இல்ல, எனக்கு தோனியை விக்கலாம் பிளான் கிடையவே கிடையாது. கண்டிப்பா அந்த மாதிரி அந்த ஆனந்தா செஞ்சிருப்பா. அதனாலதான் அவன் முதல்ல என்ன கொல்லாப்பூருக்கு அனுப்புனா. சார், நான் அந்த குழந்தைய விற்கவும் இல்லை, இன்ஜெக்ஷன் போடவும் இல்லை, அந்த பொண்ணை நான் ரேப் பண்ணவும் இல்லை சார். நான் உண்மையை தான் சொல்றேன், தயவு செஞ்சு நம்புங்க சார். தீபாவளியோட மனசுல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தீபாவளியை கூப்பிடுறா. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அந்த குழந்தையை நான் விக்க போறேன்னு சொன்னியா? நீ என்னடா பண்ண? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? சொல்லுடா. விடுன்றே. நான் எதுவும் பண்ணல. சொல்றது அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹேமாவை யுவராஜை வர சொல்லுங்க. உண்மை எதுன்னு அப்ப தெரியும். அவங்க ஒண்ணு அம்மா அப்பா இல்ல. இல்லையா? எனக்கு 10 வயசா இருக்கும்போது அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தோனியை வாங்கின மாதிரி. அவங்க சும்மா மத்தவங்க முன்னாடி எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்க? சார், அது வந்து ஏமாவும் யுவராஜ் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சார். சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார், நாங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். அது என்னன்னா, பயணிகள் வந்து போகும்போது தேவதாஸ் வீட்லேருந்து பலாத்கார் இல்லைன்னா யாராவது செத்துட்டாங்கன்னா அது நல்ல விஷயம் இல்லை. அது எங்கள் தொழிலை ரொம்ப பாதிக்கும் சார். அதனால தான். துவனியை எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? சார், நாங்கள் பக்கத்தில் ஸ்டேட் இருக்குல்ல, அங்கேருந்து தான். டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட வச்சுருக்கோம். இங்கே பாரு பாப்பா, அழக்கூடாது, பயப்படக்கூடாது, நான் தான் இருக்கல, எதுக்கு கவலைப்படுற? அந்த சின்ன குழந்தைய தொழில் இழுத்து விடுறதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வச்சல நீ? இல்ல சார், அப்படின்னு யார் சொன்னா? என்ன எவிடன்ஸ் இருக்கு நாங்க இன்ஜெக்ஷன் போட்டோன்றதுக்கு? நான் ஒன்றும் பொய் சொல்லல சார். நீங்க வேணா இந்த ஏமாவை கேட்டு பாருங்க சார். ஆமா சார், இவர் அந்த குட்டி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருல்ல, அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அட ஹேமா, அட கொஞ்சம் சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வெளியில வா 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 வா. இங்க பாரு, தேவி வந்திருக்கா. தேவி அடங்கொப்புறானு, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. எனக்கு எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும். போலாமா, போலாம். ஆனா முதல்ல நான் உனக்கு கொஞ்சம் சேவை செய்ய டைம் கூட. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் அவளை குளிக்க கூட்டிட்டு போனேன். அப்புறம் நான் அவ தலையில தண்ணி ஊத்தும் போது எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு சார். அவளை ஏற்கனவே யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்கு. நீ சொல்றதை எப்படி நாங்க நம்புறது? சார், தேவி மாதா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சார். குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தியா இல்ல திருடிட்டு வந்தியா? இல்லங்க, இல்ல சார், இல்ல, நாங்க அவளை தத்து தான் எடுத்தோம். ஆமா சார். யார்கிட்ட இருந்து? அது சொல்லியா? இல்ல பொண்ணை கடத்திருக்கீங்க, 2 பேரும் தூக்கி உள்ள வச்சு முட்டி உடைச்சிருவேன் சொல்றாங்க. அது சார், அது நான் வந்து சொல்லிடுறேன் சார், நிச்சயமா எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார், இவன் மன்சுக் பட்டேல் சார். 7 ஸ்டேட் போலீஸ் இவனை தான் தேடிட்டு இருக்காங்க சார். சார், முக்கியமாக விமன் ரப் கிங், சைல்டு ரப் கிங், இது எல்லாத்துலேயும் இவன் இன்வால்வ் இருக்கான் சார். அப்போ இவன் வெறும் கைகூலி தான். உண்மையான கேடி வெளியில எங்கேயோ இருக்கு. கண்டிப்பா சார், யாராவது மன்சுக் பட்டேலுக்கு இந்த குழந்தைய வித்திருக்கலாம், அப்புறம் மன்சுக் பட்டேல் இவங்களுக்கு வித்திருக்கலாம். சின்ன குழந்தைங்களை எப்படி விலை கொடுத்து வாங்குறாங்க? போலீஸ் கடுபிடிக்கு பயந்து அடாப்ஷன்ற பேர்ல நாடகம் ஆடுறாங்க. சரியா சொன்னீங்க சார். இப்ப பாலியல் தொழில இதெல்லாம் பேஷன் ஆயிடுச்சு சார். அப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க தங்களோட குழந்தைங்களை மட்டும் வச்சு பாலியல் தொழில் பண்றாங்க சார். ஓகே, ஒரு கை பார்த்துடலாம். மூடி மறைச்சு அவனுங்களே தைரியமா குற்றம் பண்ணும்போது நம்ம என்ன சாதாரணமா? இந்த கேடி பையில அடிச்சு தூக்குனா தான் குழந்தையோட உண்மையான அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் போலீஸ உடனே கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இன்ஃபார்மர்ஸுக்கெல்லாம் கியூ கொடுத்துருங்க. அந்த மன்சூர் பட்டேல் எங்க இருந்தாலும் சரி, அந்த ராஸ்கலை தூக்குங்க.
சார் இந்த துணி தேசாய் பேரை வச்சு பார்க்கும்போது குஜராத்தி மாதிரி இருக்கா. மும்பையில் கூட ஏராளமான குஜராத்திஸ் இருக்காங்க. நான் ஒரு வேலை செய்கிறேன் சார், மும்பை போலீஸை காண்டாக்ட் பண்ணுறேன். குஜராத் போலீஸையும் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் தீபாவளியும் ஆனந்தியும் என்ன சார் பண்றது? இந்த கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் கிளியரா சொல்ல முடியாது. ஹலோ, நான் சப் இன்ஸ்பெக்டர் தேவன் பட்டேல், சாம்ஜே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறேன். நீங்கள் எந்த குழந்தையோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணீங்களோ அதோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எங்களோட போலீஸ் ஸ்டேஷனில் 15 நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் இங்கே வந்து குழந்தையோட பாடியை வாங்கிக்கோங்க. ஓகே. நாங்கள் இப்போ கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தோனியோடைய கிட்னாப்பை யார் இந்த பண்ணாங்க? குழந்தையோட கிட்னாப்பிங் நடந்துச்சு இல்ல, அப்ப கூட யாரெல்லாம் இருந்தது? அவங்க 3 பேர் தான் சார். அவளோட அப்பா அம்மாவும் சித்தப்பாவும். ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியல, எந்த சத்தமும் கேட்கல. சிசிடிவில தான் இருந்துச்சா? இல்லை சார், அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா இல்லை. இருக்கிறதும் சரியா ஒர்க் ஆகும். கிட்னாப்பிங் போது சத்தம் வரல, வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்க கூட தான் குழந்தை அங்க இருந்து கிளம்பி இருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா அவளோட கவனம் சாப்பாடு மேலே வந்திருக்கும். வெளியாளுங்க யாராவது கிட்னாப் பண்ணிருக்கலாம்ல. அட வாங்கின பானிபூரி சாப்பிடலாம். சரி சரி வா போலாம். நீங்க போங்க, நான் வரல. தோனி தோனி எங்க போயிட்டா? யார் தோனியை கிட்னாப் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தோனி மன்சுக் பட்டேல்கிட்ட எப்படி போனான்னு. நாங்கள் லோக்கல் கிட்னாப்பர்ஸை ரவுண்ட் அப் பண்ணிட்டோம், ஆனால் அங்கேருந்து எந்த லீடும் கிடைக்கல. தோனி மன்சூர் பட்டேல்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கிற தகவல் மட்டும் கிடைச்சிது. ஆனால் மன்சூர் பட்டேல் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த குழந்தை ஃபேமிலியில வேற யாரெல்லாம் இருக்காங்க சார்? அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி சார். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வேலையை நிச்சயமா உள்ள இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் பண்ணி. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். இந்த பராக் தேசியா சோனலுடைய செகண்ட் ஹஸ்பண்ட், தோனிக்கு ஸ்டெப் ஃபாதர். என்ன குழந்தையோட அப்பா நல்ல அப்பா மாதிரி ஒருவேளை ஆக்ட் பண்ணிருக்காரோ? அவரே பொண்ணை வித்துட்டாரா? பொண்ணுடைய டெட் பாடி இறுதியா கிடைச்சது. ஆனா கொலை பண்ணது யாருன்னு கடைசி வரைக்கும் டிபார்ட்மெண்டால கண்டுபிடிக்கவே முடியலங்கிறது உண்மை. மன்சூர் பட்டேல் கிட்ட அவ எப்படி போய் சேர்ந்தா? மகாராஷ்டிரா போலீஸ் ரொம்ப தீவிரமா இவனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. மன்சூர் பட்டேல் சின்ன பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணதுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். காவல்துறைக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வந்துகிட்டு இருக்கு. இது பிளாக் ஹெட்லைன்ஸ் ஆயிடுச்சு. லட்சுமி, நீதான் என் பொண்ணை கொன்னியா? உன்னை வெட்டாம விட மாட்டேனா? நான் சொல்றத கேளு. உன் பொண்ணு அவதான் கொன்னுருப்பா. ஏய் என்ன சொல்ற? இவ உன்கிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசில உன் பொண்ணையும் கொண்டுட்டா போல இருக்கே. என்ன விடு. சொன்ன கேளு, அவளை விடு. என்ன விடு. எதுக்காக என் பொண்ணை கொன்ன? நாங்க எதுக்கு உன் பொண்ணை கொல்லணும் சொல்லு. சார், இந்த குழந்தையோட கண்டிஷனை பார்த்தா யாரோ தலையில் அடித்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருப்பா, ரத்தமா இருக்குல்ல, நிறைய இருக்கே. என்ன இதெல்லாம்? கல்ல காணுமே. ரொம்ப கொடுமையா அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. கொன்னுட்டு கல்லை தூக்கி எங்கேயோ போட்டுட்டான். கல்லை காணும் இப்போ. சார், ஒருவேளை அந்த கல்லை எங்கேயோ தான் போட்டிருக்கணும் சார். நம்ம தேடி பார்க்கலாம் சார். பாடியை பத்தின கிரைம் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிருங்க. எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கணும். என்ன? ஓகே சார். சார், அந்த லட்சுமியும் ஹேமாவும் என் பொண்ணை விலைக்கு வாங்க வந்தாங்க. ஆனா நான் அவளை விற்க விரும்பல சார். கண்டிப்பா விற்க விரும்பல. அவங்களுக்கு என் பொண்ணு மேல பொறாம எனக்கே தெரியாம அவளை கொன்னுட்டாங்க. சார், நாங்க எதுக்கு சார் ரூபஸ்ரீயை கொல்லணும்? நான் தான் அவளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் ரூபஸ்ரீயை வாங்கிட்டு வர்றதுக்கு. ஷாரிகா தான் அவளை கொன்னு இருக்கணும் சார். இப்ப ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்கா. ஏங்க சொல்லுங்க. என்ன தேவையில்லாம எங்க மேல பழிய போட பாக்குறா சார்? நான் உண்மையை தாங்க சொல்றேன். கண்டிப்பா ஹேமா தான் கொண்டிருக்கா. அவ கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய் திருப்பி கேட்டிருப்பா. எங்கேருந்தோ பொண்ணை கொண்டு வந்துட்டா. மொத்தமா டென்ஷன் தீர்ந்து போச்சுல்ல. இதுல எல்லாருமே தான் ஏன் குற்றவாளிங்க. ஆனா அவங்களுக்கே அது தெரியல. முதல் விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைய யாரு கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க? துவனியோட மர்டருக்கும் இந்த மர்டருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. சார், நான் எல்லா ஸ்டேட் போலீஸோடையும் கான்டாக்டில் இருக்கேன். ஆனால் இன்னும் அந்த மன்சுக் பற்றி எந்த தகவலும் இல்லை சார். ஒரு தடவை மன்சுக் பட்டேல் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா தோனியோட கிட்னாப்பிங் மர்டர் அப்புறம் இந்த கேசஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகிடும் சார். அந்த லேடிக்கு இன்னொரு பொண்ணு இருக்கால்ல? ஆமாம் சார், அவள் பேர் அர்ச்சனா சார். ஓ அப்படியா? அந்த பொண்ணு இந்த பொண்ணை விட பெரியவ தானே. ஆனா அந்த பொண்ணை பத்தி எதுக்காக யாருமே பேசாம இருக்காங்க? பெரிய வியாபாரம்லாம் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணை வச்சு எதுவும் பண்ணவே இல்லையே. அதான் ஏன்? யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். நீங்க ஒண்ணு பண்றீங்களா?
ரூபஸ்ரீயை எந்த டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரோ அவர்கிட்ட இன்னும் நோண்டி விசாரிங்க. அண்ட் இந்த ஃபேமிலிஸ் கிட்ட வேற பொண்ணுங்களை பத்தி டீடைல்ஸ் கேதர் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரூபஸ்ரீயை பத்தி ஏதாவது விஷயம் தெரியுதான்னு பாருங்க. ரைட் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுங்க. அப்புறம் 3 பொண்ணுங்க டீடைல்ஸும் என்னன்னு பாருங்க. ஓகே சார். நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். இதுல என்ன இருக்கு? இதுல பிரச்சனை என்னன்னா அவ உங்களுடைய முதல் கல்யாணத்துல பிறந்த பொண்ணு. இப்போ உங்களுக்கு 2வது கல்யாணத்துல குழந்தை பிறக்க போகுது. ஒருவேளை உங்க ஹஸ்பண்டோட குணத்துல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம்ல, இல்லைன்னா துனி அவருக்கு ஒரு ப்ராப்ளமா தெரிஞ்சிருக்கலாம்ல. சார் அவளால எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தா அவளை நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் சார். ஆனால் நான் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட துவனியை என்னோட சொந்த பொண்ணாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார். அப்புறம் எல்லா உறவுகளும் ரத்த உறவுகளாக இருக்கணுமா என்ன? மனசு நெருக்கமாக இருந்தால் போதும் சார். அது எப்படி நடந்திருக்கும்? திடீர்னு ஒரு பொண்ணு காணாம போயிட்டா, அதுவும் உங்க 3 பேருக்கு முன்னாடி. இப்போ எதுவும் தெரியாதுங்கிறீங்க. எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்குமே இதுல சம்மந்தம் இருக்குன்னு தான் தோணுது. இனஃப் இன்ஸ்பெக்டர். என்கொயரின்ற பேர்ல நீங்க எது வேணாலும் பேசலாமா? உங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் அந்த உண்மையை தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களை நான் திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன். சார் திரும்ப கேட்கறதுனால என்னோட ஸ்டேட்மெண்ட் மாறாது சார். நான் அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணல, அன்னைக்கும் ஹெல்ப் பண்ணல சார். நான் 2 பேருக்கூடயும் சேர்ந்து பானிபூரி சாப்பிட்டு இருந்தேன். நான் போய் எப்படி சார் துணியை கிட்னாப் பண்ண முடியும்? இல்லை வேற யாராவது வச்சு பண்ண முடியுமா? சார் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். ரூபஸ்ரீக்கும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிடாக்சின். இந்த குழந்தைக்கும் 10 வயசு தான் ஆகியிருக்கு. பெரிய தப்பு. இந்த இன்ஜெக்ஷனை சின்ன குழந்தைங்க மேல எத்தனை நாளா இவங்க போட்டுட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். குழந்தைங்க மனசையும் உடம்பையும் இவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. சார் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ரூபஸ்ரீ விஷயத்துல எந்த ஒரு செக்ஸுவல் ஆக்டிவிட்டியும் நடக்கல சார். ஒருவேளை மர்டருக்கான காரணம் அதுவே கூட இருக்கலாம்ல. மார்க்கெட்ல லான்ச் பண்றதுக்காக ரெடியா வச்சிருக்காங்க. சார் இதோ அர்ச்சனா அஞ்சனா சோனமோட மெடிக்கல் ரிப்போர்ட். இந்த பொண்ணுக்கு இன்னும் இன்ஜெக்ஷன் கொடுக்கல, ஆனா சோனாக்கு தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. எஸ் சார். அர்ச்சனாக்கு வயசு 15 சார். அஞ்சனாக்கு வயசு 26 சார். டிஎன்ஏ டெஸ்ட் என்னாச்சு பாத்துட்டீங்களா? எஸ் சார். டாக்டர் வந்து அர்ச்சனா அப்புறம் ரூபஸ்ரீ கூடவே சோனா அப்புறம் அஞ்சனாவோட டிஎன்ஏ டெஸ்டையும் செக் பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க, மெடிக்கல் ரிப்போர்ட். உங்க இஷ்டத்துக்கு நீங்க போடக்கூடாத இன்ஜெக்ஷனை போட்டு தள்ளி இருக்கிறீங்க. துவனி, ரூபஸ்ரீ அப்புறம் சோனா, இந்த 3 பொண்ணுங்களுக்கும் நீங்க அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போட்டிருக்கிறீங்க. 3 பேருமே வயசுக்கு வராத குழந்தைங்க. துவனிக்கும் 10 வயசு, ரூபஸ்ரீக்கும் 10 வயசு, சோனாவுக்கும் 9 வயசு. சொல்லுங்கடா, போட்டீங்கல்ல? இன்ஜெக்ஷன் போட்டீங்களா இல்லையா? ஆமா நாங்க இன்ஜெக்ஷன் போட்டோம். அப்படி பண்ணலனா நாங்க தினம் எப்படி பொழைக்கிறது, சாப்பிடுறது? அது எங்களோட வழக்கம். குலதெய்வத்துக்கு பிடிக்காத விஷயத்தை யாரும் செய்யக்கூடாது. சாமி வந்து நான் உன் காதல நொட்டுச்சா? குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடு, பலான தொழில எல்லா பிள்ளைகளும் யூஸ் பண்ணுன்னு. சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஏன் நான் பேசுறது புரியல? பொய் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்காங்கிட்ட. ரூபஸ்ரீ உன்னோட குழந்தை இல்ல. அப்புறம் சோனா இன்னொரு பொண்ணு, 2 பேரும் சகோதரிகள் இல்ல. அர்ச்சனா தான் உன்னுடைய ஒரே பொண்ணு. அவளை மட்டும் நீ தொழில ஈடுபடுத்தவே இல்ல. ஆமா சார். ஏன்னா என்ன மாதிரியே அவளும் இந்த பாதாள சாக்கடையில விழுந்து நாசமா போக கூடாதுன்னு நினைச்சேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அவ வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவளை தள்ளியே வச்சா இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு. ஆனா ரூபஸ்ரீயே கொன்னுட்டு இருக்க. இல்ல சார், இல்ல சார், நான் அவளை கொல்லவே இல்ல. அவ ஏன் குழந்தை சார். சார் சார் நான் எல்லாரையும் சரிசமமா தான் சார் பார்த்தேன். சார் சார் இந்த ஹேமா அப்புறம் லக்ஷ்மி அவங்க 2 பேரும் என் பொண்ணை பார்த்து பொறாமப்பட்டாங்க சார். வாய மூடுறி. மறுபடியும் உன்னோட கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா நீ? குலதெய்வம் என்னை எரிச்சு கொல்லட்டும். நான் உன் பொண்ணை கொண்டிருந்தா அப்படிதான் நடக்கும். சரி வாய மூடுங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியதான் போகுது. அது வரைக்கும் வாய மூடிட்டு இருக்கணும். நீங்க எல்லாருமே குற்றவாளி தானே. குழந்தைங்களை விலை பேசி வாங்கறது, கண்ட இன்ஜெக்ஷனை போடுறது, அதுங்களை வச்சு பாலியல் தொழில் பண்றது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்படிக்கிற இருக்கடி. பெட்ரோல் கேன கூட தரவாடி, தலையில அப்படியே கவுத்திக்கோ. இதுக்கெல்லாம் கூட்டு போயா. ஒரு வழியா காவல்துறை பாலியல் தொழில் பண்ற எல்லாரையுமே கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா காவல்துறை கிட்ட இன்னும் புரியாத புதிர்கள் இருந்துச்சு. முதல்ல அஞ்சனா, சோனா அப்புறம் ரூபஸ்ரீ, இவங்க அடையாளங்களை கண்டுபிடிக்கணும். இவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க, இவங்களை குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது,
அண்ட் முக்கியமா ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸை டோட்டலா நிறுத்துறது. கடவுள் பேரை சொல்லி இந்த கேவலமான தொழிலை பண்றத நிப்பாட்ட வைக்கணும். காவல்துறை ஏரியால இருக்கிற அத்தனை வீடையும் ரெய்டு பண்ணாங்க. அப்ப கிடைச்சது எக்கச்சக்கமான இன்ஜெக்ஷன்ஸ். ரெய்டு நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு வீட்ல இருந்து ரத்த கரையோட ஒரு கல்லு கிடைச்சது. கிடைச்சிருச்சா? ஃபாரன்சிக் அனுப்புங்க. மெயினா இதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வெளில எடுக்க சொல்லுங்க. சார், கல்லில் கிடைச்ச பிளட் இருக்குல்ல, அது ரூபஸ்ரீயோட மேட்ச் ஆயிடுச்சு சார். இது அதோட ரிப்போர்ட். அந்த கல்ல நமக்கு தெரிஞ்சவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கா? ஆமாம் சார், மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆமா, நான் தான் ரூபஸ்ரீயை கொன்னேன். ஏன்? சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரியா? சீக்கிரம் இவளுக்கு அந்த வீடியோ காட்டு. நான் ஏன் தாசி ஆகணும்? ஆமா, நீ தானே சொன்ன நான் உன்னோட பொண்ணுன்னு. நான் இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு. ஆமா, அப்படி சொன்னேன். அப்ப ரூப்ஸ்ரீ நம்ம கூட இருந்தா. இப்ப நான் அவளை ஹேமாத்த கிட்ட அனுப்ப போறேன். அதுக்கு 1.5 லட்சம் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த 1.5 லட்சம் ரூபாய் அப்புறம் நீயும் நிறைய சம்பாதிப்ப. நம்ம பணக்காரங்களாயிடுவோம். சரியா? அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை அவளை யாரும் விலை கொடுத்து வாங்காம இருந்திருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ரூப்ஸ்ரீயால என்னோட வாழ்க்கையை நாசமா போச்சு. அதான் நான் அவளை கொன்னுட்டேன். ரூப்ஸ்ரீ, நாளைக்கு நீ போறல்ல, நான் உனக்கு ஒரு gift தரலான்னு இருக்கேன். கிஃப்ட்? என்னக்கா? எங்க இருக்கு அந்த gift? எங்க? அந்த கல்லு இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. இங்க பாருமா, பெரிய குற்றம் பண்ணிட்ட நீ. எல்லாத்துக்கும் நீயும் ஒரு வகையில பொறுப்பா இருந்திருக்க. இந்த சிஸ்டம் இப்படிதான்ப்பா சொல்லுது. ஒருவேளை சமூகத்துல இப்படிலாம் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீயும் கொலைகாரியா இருந்திருக்க மாட்ட. இந்த சைல்டு டிராபிகிங்கோடைய பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. பாலியல் தொழில் இப்ப ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அத காவல்துறை வேரோட அழிக்க முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுல சில தடங்கல்களும் இருக்கு. பெற்றவங்க மறுபடியும் அவங்கள ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பொண்ணோட அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹலோ. சுனில் சார், நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஆனா எதுவும் கிடைக்கல. இந்த மன்சூர் பட்டேல் இருக்கான்ல, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஆளுங்க அவனை தூக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணுமே. யார் இந்த குழந்தைங்களை வித்தாங்களோ அவங்களுக்கு இந்த மன்சூர் பட்டேல் தான் காசு கொடுத்துருப்பான். அந்த குழந்தைங்க ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. யாருடைய அக்கௌண்ட்ல ஏதாவது பெரிய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆயிருந்தா அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் இதுல மெயின் விக்டிமா இருப்பாங்க. ஓகே. சார் அடிக்காதீங்க சார். சொல்றா சார், சொல்லு சார் சொல்லுறல சொல்லு. அவனுக்கு அந்த போட்டோவை காட்டுங்க. இதை பாரு, இந்த குழந்தை உனக்கு தெரியுமா? ஆமா சார், இதுதான் அந்த பொண்ணு. இவ்வளவுதான் இந்த யுவராஜுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு டம்மி ஸ்டாம்ப் பேப்பர் பண்ணி வித்துட்டு தப்புதான் சார். எனக்கு அம்மா அப்பா கிட்ட போகணும். அட என்னம்மா நீ? அழக்கூடாதுமா, அழக்கூடாது. எதுக்கு கவலைப்படுற? நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் உன்னை அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன். நீதான் அந்த பொண்ணை ரேப் பண்ணியாடா? உண்மையா சொல்லிடு. இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. தூக்கி உன்னை உள்ள வைக்கிறது உறுதி. கடைசியா நல்ல வேலை பண்ணிட்டு போயேன். எப்படியும் தூக்கு கன்ஃபார்ம்டா உனக்கு. உண்மையை சொல்ல. தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். துணி ரொம்ப அழகா இருந்தா. அந்த குழந்தை எப்படா உங்ககிட்ட வந்துச்சு? சார் அது வந்து ஒருத்தங்க 50,000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டாங்க சார். யாருக்கிட்ட இருந்து வாங்கின? எனக்கு தெரியாது சார். அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது சார். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றா. சொல்றேன். இப்ப ஞாபகம் வருதா? அந்த குழந்தையோட மாமா கௌரவ். ஆமா, அது உண்மைதான். நான் சொன்னதுனாலதான் அந்த கௌரவ் தோனிய மன்சுக் பட்டேல் கிட்ட வித்துட்டான். அட தோனி பாப்பா. மாமா நீங்களா? உனக்கு நான் அகமதாபாத்தை சுத்தி காட்டவா? சரி, ஒரு வேலை செய். சீக்கிரமா வந்து என் பைக்ல உட்காரு. நம்ம வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஓகே. மொபைல் அங்கேயே வச்சிரு. சரி. சீக்கிரம் வா. தோனியை யாருக்கும் தெரியாம அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டேன். அப்புறமா அவளுக்கு மயக்க ஊசியை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு மன்சூர் கிட்ட போனேன். பொண்ணு நல்லதா இருக்கா? ஏன்
ஏன்னா நான் அதை விரும்பல. ஏன்னா என்னோட மோசமான கடந்த கால வாழ்க்கை என்னோட வருங்கால குழந்தைய பாதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்னோட இந்த கதை அதை நிரந்தரமா நான் முடிச்சிடணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், அதை நான் முடிச்சிட்டேன். இப்ப என்னாச்சு பாத்தியில? உன்னுடைய இந்த குழந்தை ஜெயில தான் பிறக்க போகுது. ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு, ரெண்டாவது புருஷன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டல. ஒரு தாயே தான் குழந்தைய பெத்து இருக்கா. இதை நினைக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்கு. ஒருத்திக்கு குற்றம் செய்யும் போது தான் கை நடுங்கல. இப்போ என்னால ஒரு விஷயம் தான் சொல்ல முடியுது. பழங்கதைகளை நம்பி அதை பாரம்பரியம்னு தொடர்ந்துட்டே வரும்போது சமூகத்துக்கு நாம பண்ற இந்த அநியாயம் மற்றும் விடுதலை, சமுதாயம், இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் கடமை இதுல இருக்கு. நான் உங்க அனுப் சோனி இப்ப விடை பெற்றிருக்கிறேன். அடுத்த புது எபிசோட்ல மறுபடியும் சந்திக்கிறேன். சுவாரஸ்யமான இன்னொரு புது எபிசோட் உங்களுக்காக காத்திருக்கு. அப்புறம் மறந்துடாதீங்க, நமக்கும் குற்றத்துக்கும் இடையில ஒரு நூல் எழிதான் கேப் இருக்கு. சோ பாத்துருங்க, ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க. ஜெய் ஹிந்த்.